தகப்பனே, இந்த நாள் எங்களோடு பேசுவீராங்க. உம்முடைய வார்த்தை அடினோடு நாவல வைப்பீராக. இந்த நாளின் வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதா இருக்க கிருபை செய்யுங்க. உங்க வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை இருதயத்தை திறந்தருளுங்க. ஆண்டவரே, நான் சிறுகவும் நீங்க பெருகவும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையை நாம வேதத்திலிருந்து வாசிக்க பழகுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் 3 விதமாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி, ஒருவேளை இந்த வசனத்தை திடீர்னு பார்க்க போதுன்னா, என்னடா அது போராடுறது, ஏதோ கூர்மை பற்கள் ஜேசிபி நிக்குது, ஒன்றும் புரியலையே, அப்படியே ஒரு குழப்பமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிளியரா நம்மளை நடத்த அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் 3 விதங்கள்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த முதல் 2 லைன், இதோ போரடிக்கிறதற்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதற்காக தேவன் என்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிறார்? எதற்காக? போர் அடிக்கிறதற்காக. ஆமென். போர் அடிக்கிறதுக்காக அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் போர் அடிக்க கூடாது, போர் அடிக்கணும். ஆமென். போர் அடிக்கிறவர்களாய், ஆமென். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு செய்யும்படிக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லல, உங்களை நான் போரடிக்கிறதற்கு. ரெண்டாவது, எதற்காக முதல் பார்த்தோம். ரெண்டாவது, அந்த 2 லைன் இருக்குல்ல, ஆமென். இந்த 6 லைனையும் நீங்க 2 பிரிச்சுக்கலாம். இந்த 2 லைன், அவர் என்ன என் வாழ்க்கையில செய்ய போகிறார், அதை தான் நான் சொன்னேன். என்ன செய்யறாரு? புதிதாக்குகிறார், கூர்மையாக்குகிறார், எந்திரமாக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். இது கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிறார். இது எதற்காக செய்கிறார்? இது என்ன செய்கிறார்? இதை செய்யறதுனால நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலைகளை மிதித்து நொறுக்கி, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போல சில காரியங்கள், இதெல்லாம் யாருப்பா ஏறுவா? சில மேட்டை பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிடும்? ஆமா, சில நேரத்துல சர்ச்சுக்கு வரும்போது படிக்கட்டை பார்க்கும் போதே சிலருக்கு என்ன ஆகும்? ஐயோ, இவ்வளவு படிக்கட்டா, அவ்வளோ படிக்கட்டுல என்ன பண்றது, எப்படி ஏறுறது? சில இடத்துல ஏறும் போதே ஐயோ, இவ்வளோ பெரிய, இவ்வளோ ஹைட்ல ஏறணுமா, வேணாப்பா நான் கீழே இருந்துக்கிறேன்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். அதை பார்க்கும் போதே நமக்கு பெரிய பயம். சில மலைகளை பார்க்கும் போது, நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய காரியங்களை பார்க்கும் போது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வீட்டுல நான் இருப்பேனா? என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா? என் பிள்ளைகள் வாழ்க்கை உயருமா? இல்ல இப்படியே தான் இருந்துட போறோம். இதெல்லாம் எப்போ நாம வாங்குவோம்? இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம யோசிச்சதே இல்லையே. இந்த கடன் அடைக்கிறதுக்கே நமக்கு மலை போல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களை கர்த்தர் புதிதாக்கும் போது, கூர்மையாக்கும் போது, எந்திரமாக்கும் போது, நீங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவீர்கள். அல்லேலூயா. குன்றுகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்களா? பதருக்கு ஒப்பாக்கிடுவீங்களா? அல்லேலூயா. அப்படி பதர்னா என்னது? அந்த உமி, அந்த நெல்லை நீங்க புடைச்சோன்னா அந்த பதர்லாம் என்ன பண்ணும்? பறந்து போயிடும் பாருங்க. ஆமென். அந்த பதருக்கு ஒப்பாய். ஆமென். நீங்க கொஞ்சம் இந்த வேர்க்கடலை தோலெல்லாம் இப்படி இது பண்ணி ஊதுனீங்கன்னா என்ன ஆயிடும்? வேர்க்கடலை மட்டும் கையில இருக்கும், தோல்லாம் இதாகிடும். இதே பாதாம் அந்த மாதிரி பண்ணா ஊதமா? பாதாமே அப்படி போகாது. ஆண்டவர் சொல்ல, நீங்க குன்றுகளையே அப்படி என்ன பண்ணுவீங்க? ஆமா, இந்த வசனத்தோடைய அர்த்தம் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குன்றுகளை வேர்க்கலை ஊதுற மாதிரி தோலை ஊதி போட்டுரும். ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த வருஷம் நீங்க எதற்கும் பயப்பட வேணாம். ஆமென். ஏன் பயப்பட வேணாம்னு சொல்றேன்? ஏன்னா பயப்படுற மாதிரி சில விஷயம் வரும். பயப்படாதீங்க. மலைகளை போல சில காரியங்கள் வரும். எதெல்லாம் வந்தாலும், குன்றுகள் நமக்கு முன்பாக வந்தாலும், எங்க சார் நான் சின்னதையே தாண்டாம இருக்கேன், மலையை ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் உன்னை புதிதும் கூர்மையுமா ஆக்குறேன். அல்லேலூயா, ஆமென். என்னை புதிதாக்குகிற தேவன் என் தேவன். அல்லேலூயா. என்னை கூர்மையாக்குகிறன்னு சொன்னவர், என்னை எந்திரமாக்குகிறன்னு சொன்னவர், ஆமென், மனுஷன் அல்ல, வாக்கு மாறாத மெய் தெய்வம். அல்லேலூயா.
யாரெல்லாம் அதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோமோ கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில சில அசாத்தியமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆமென், ஒரு கால் இந்த மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவாயின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வருஷம் கேன்சர் கட்டிகள் எங்கள் சபைகள்ல மறைகிறதை நான் பார்க்கணும். ஆண்டவரே இந்த வருஷம் தீர்க்க முடியாத வியாதிகள், பேரலைஸ் ஆனவங்க கைகள் கால்கள் செயல்பட்டு எழும்பி நடக்கிறத நாங்க பார்க்கணும். ஆண்டவரே குன்றுகள் பதருக்கு ஒப்பாகும்படியாய் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் சபையில நடப்பதாக. ஆமென். கர்த்தர் அதற்கு தான் நம்மை புதிதாக்குகிறார். அல்லேலூயா. அவன் முதலாவது நான் முதல் பகுதி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு. கர்த்தர் போரடிக்கிறவர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த போர் அடிக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல. அவங்க வாழ்க்கையே போரா இருக்கும். அவங்களால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சிலர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க பேசவும் மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. நம்ம ஏதாவது நகைச்சுவை ஏதாவது ஒரு சிரிப்பு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு கர்ட்டசிக்காக சிரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க கிட்ட ஒன்றையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சிலர் ரசிக்கவே மாட்டாங்க. பாருங்க, எத்தனை இந்த வருஷம் நல்லா இருக்கு பேக்ரவுண்டு நல்லா இருக்கா? ஆமே. வருஷம் எப்பவுமே சுந்தர அண்ணன் தான். ஆமே, அவர் எனக்கு ஒரு பெசலியல்ல மாதிரி, ஆமே, ஒரு அகோலியாவை மாதிரி தரிசனத்தை தரிசனமா அப்படியே அதை திரையில கொண்டு வருவார். ஆமே. என்ன சொல்ல வரேன்னா, போர் அடிக்கிறவர்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் சோம்பேறிகளா இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கானது அல்ல. நீங்கள் போர் அடிக்கிறவர்களா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கானது அல்ல. யார் ஒருவர் போர் அடிக்கிறார்களோ, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 6வது அதிகாரத்துக்கு நேராய் பரிசுத்த வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. ஆமென். ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்லா கவனிங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இவங்க தங்கள் தேசத்துல நல்ல விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு எல்லாத்தையும் ரெடியா அறுவடைக்கு ரெடியா இருக்கும்போது பிசாசு அல்லது மீதியானியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பறித்து போயிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு விதைச்சு கண்ணீரோட விதைச்சு நீர் பாய்ச்சி எல்லாம் விளைய செஞ்சு அறுவடைக்கு தயாராகும் போது மீதியானியர் அதை எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். இப்போ எல்லாருக்கும் பயம்தான். ஆனா அந்த பயத்தின் சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் போரடித்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? இருக்கிற நான் கஷ்டப்பட்டு உழைச்சத மீதியானியர் என்ன பண்ணிடக்கூடாது, பறிச்சுட்டு போயிடக்கூடாது. எனக்கு அன்பான தேவ சபையே, ஆவிக்குரிய ஆமென் கிரியைகள்ல ஆவியான உதவியோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களாக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரையும் சத்துரு பறிச்சு கொண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து நீங்க ஜெபித்து ஆமென், நீங்க அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அவங்களோடு போராடி யுத்தம் பண்ணி பல நேரங்களில் ஏன் சபைக்கு வரலன்னு சண்டை போட்டு பல காரியங்கள் நடந்து இன்றும் ஆமென் பிசாசு கடைசியா என்ன பண்ணிடக்கூடாது, பறித்து கொண்டு போயிடக்கூடாது, பாவத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, தவறான பாதையில கொண்டு போயிடக்கூடாது. ஆமென். மீதியானியருக்கு பயம் இருக்குதான் செய்து, ஆனாலும் போர் அடிக்கிறான். ஓ, என்னுடைய அந்த கோதுமைகளை நானு தப்புவிக்கணுமே, இதை எப்படியாவது காப்பாற்றணுமே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, ஆலைன்னு சொன்னா அது திராட்சை ஆமென் அந்த பழங்களை பிழிகிற ஆலை. இந்த திராட்சை பழத்தை பிழிகிற இடம் சுத்தமா இருக்கணும். அது பக்கத்துல எந்த உமி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஆலைக்கு சமீபமா யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா பயத்து நிமித்தமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு சின்ன ஊழியத்தை தானே செய்றேன், நான் ஒரு சின்ன சுவிசேஷத்தை தானே சொல்ல போறேன், நான் ஒரு சின்ன காரியத்துக்கு தானே ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியா தான் பார்க்கிறார். அல்லேலூயா. போரடிக்கிற மனுஷனை கர்த்தர் பராக்கிரமசாலியா தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க பெரிய ஏக்கர் கணக்கில் விடுகிறீங்களோ, இல்ல பெரிய காரியத்தை பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்ல சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ, இல்லைன்னா ஒரு சபையில சுவிசேஷம் அறிவிக்கலாம், அப்படி அல்ல. நீங்க ஒரு தனி நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களானால், ஆமென், ஆமென், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் 11வது மணி வேளையிலும் கூட ஆமென் தம்முடைய ஆட்களை ஆமென் அனுப்புகிறார். தன்னுடைய வேலையாட்களை ஆமென் அனுப்புகிறார். நான் கொடுக்கிறேன், நியாயமான கூலி கொடுக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இந்த கடைசி நாட்களிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய இந்த 25வது வருஷத்துல நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், முதல் காரியம், கர்த்தர் உங்களை அழைக்கிற விதமே பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பராக்கிரமசாலினா என்ன அர்த்தம் தெரியுமா? புதிதும் கூர்மையுமான யந்திரம். அல்லேலூயா. ஆமென். பராக்கிரமசாலிக்கும் பலவீனம் உள்ளவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். யோசித்து பாருங்க. ஆண்டவர் யார பராக்கிரமசாலின்னு சொன்னார்னா, அதுக்கு முந்தின வருஷம் நீங்க வீட்டுல போய் வாசிப்பா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை தான் ஆண்டவர் என்னவா மாத்துறாரு? ஜேசிபியா மாத்துறாரு. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவர் உங்களை எப்படி மாற்ற போகிறார். ஆனா யார மாற்றுறாரு? போரடிக்கிறவர்களை. அல்லேலூயா. ஆமென். மீதியானியார் வரதாங்க போறான், வந்தானா எல்லாத்தையும் அவன் சுரட்டி கொண்டு போதான் போறான். ஆனா அதுக்கு முன்னால நான் எதையாவது ஒன்றையாவது காப்பாற்ற வேண்டுமே, நான் ஒரு கூட்டத்தையாவது காப்பாற்ற வேண்டுமே, ஒரு காரியத்தையாவது பதரை அடித்து அந்த போரடித்து அதை நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டுமே, அதை எப்படியாவது மீதியானியர் கைக்குள்ள போகாதபடிக்கு அதை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற தரிசனத்தோடு போரடிக்க ஆயத்தமா இருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆமென். நீ யோசித்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு பையனை பார்த்து யாராவது பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம்ல. ஆனா ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஏன்னா போரடிக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், அவனே பயந்து கொண்டுதான் இருக்கட்டும், ஆனாலும் போரடிப்பானால், ஒருவன் ஊழியம் செய்வானால், அவனை கர்த்தர் பார்க்கிற விதமே பராக்கிரமசாலியா தான். அல்லேலூயா. அவனை யந்திரமா தான் கர்த்தர் பார்க்கிறார். சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஒரு மனுஷனை மேற்கொள்ளுகிறது போல நீ யாரை மேற்கொள்ளுவ? மீதியானியரை மேற்கொள்ளுவ. அல்லேலூயா. ஆமென். யோசிப்பா, ஒரு மனுஷரை மேற்கொள்வது போல என்ன ஃபோர்ஸ். இப்போ அந்த நாட்கள்ல ஏர் பூட்டி உழுதாங்கன்னு வச்சிங்களேன். மாட்டை ஒரு அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டை அடக்குறாங்க. இன்னைக்கு டிராக்டர் தான் உழுது. டிராக்டரை யாராவது அடக்க முடியுமா? எதிர்க்க போய் நின்னா என்ன பண்ணும்? டிராக்டர் ஏத்திட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் எந்திரத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் உள்ள வித்தியாசம், சாதாரண காரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் போரடிக்கிறவனை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு மனுஷனை மேற்கொள்ளுகிறது போல. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ஆமென். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலின் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலில எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா. என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் அடிக்கிறது மாதிரி ஒரு சேனையே நீ அடித்து போடுவாய். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, ஆமென், போரடிக்கிறவனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். போரடிக்கிறவனுக்கு கர்த்தர் தரிசனமாவார். அல்லேலூயா. என்ன கேட்டா இதுதான் முதல் காரியம். அல்லேலூயா.
ஆமென். போரடிக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் தரிசனமாக ஆவார். இந்த 2025 கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு தரிசனமாகிறது நீங்கள் காண்பீர்கள். தேவ சத்தம் உங்களுக்கு இடத்துல கேட்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யார் போரடிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தரிசனமாவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? நம்ம நிறைய ஊழியம் செய்யறதை நிறுத்திட்டோம்ல, போரடிக்கிறத நிறுத்திட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை வந்ததுனால, நம்மளுடைய வேலைகள் அதிகமாயிட்டதுனால தேவனுக்கு ஊழியம் செய்யறது நிறுத்திட்டோம். தானியேல் அவ்வளோ பிஸிலையும் கர்த்தருக்கு செய்யற ஊழியத்தை கரெக்டா செஞ்சாராம். எனக்கு அன்பான தேவ சபையே, இந்த வருஷம் எவ்வளவு பிஸி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆமென். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஆமென் சாட்சியாய் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனம். ஒர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவ தூதனை கண்டு ஒலித்து கொண்டார்கள். ஒர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, ஒர்னான் போரடித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த ஒர்னான்? ஆமென். இவனை பார்க்கிறதுக்கு முன்னால இது தாவீதின் சரித்திரத்துல வருகிற ஒரு முக்கியமான நிகழ்வு. தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். சோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிக்கலாம். அதே 21வது அதிகாரத்தின் முதல் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அல்லேலூயா. சாத்தான் தாவீதை ஏவினானாம். யார் இந்த தாவீது? தேவ சத்தம் கேட்டு பழகினவன், தேவ இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் அநேக ஆராதனைகளையும் அநேக தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களையும் மேறெடுத்தவன், நிறைய வெளிப்பாடை பெற்றவன், பரலோக தரிசனங்களை பெற்றவன். இப்படிப்பட்ட ஒரு தாவீதே சாத்தானால் ஏவப்பட்டான். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நிற்கிறேன் என்று நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க, நிற்கிறவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சபையே, உங்களுக்கு வருகிற யோசனைகள், உங்களுக்கு வருகிற திட்டங்கள், உங்களுக்கு வருகிற சில நினைவுகள் எல்லாமே தேவனால் கொடுக்கப்படுகிறது அல்ல. எல்லாமே நீங்க ஏதோ சுய அறிவுல எடுக்கிறது அல்ல. சிலதை சாத்தான் ஏவி விடுவான். சில தந்திரமான காரியங்களை சாத்தான் ஏவி விடுவான். உன்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நீ என்ன சும்மா இருக்கிற, போய் கேளு, என்னன்னு கேளு. சில காரியங்களை எண்ணிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம என்னதில்லை. இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் தான் யோசிச்சேன், யாராவது சபையில எத்தனை பேர் இருக்காங்க கேட்டா தெரியல சார், ஆண்டவர் கொடுத்த அளவுக்கு இருக்கு, இனிமேல் அதான் சொல்லணும் போல. பாருங்க, சில காரியங்களை எண்ணும் போது எதுக்காக என்றான்? ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம பலன் எவ்வளவு இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேசவா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில். யோவாப் ஒரு பெரிய பட தளபதி. யோவாப் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போய் எண்ணி அதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. 3வது வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனியாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர்கள் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க. சில நேரங்கள்ல நம்ம தவறான ஆலோசனைகளை ஏறெடுக்கும் போது சில காரியங்கள் நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி தோணும். சில காரியங்கள் பிசாசு ஏவும் போது இதை செஞ்சிடலாம் தோணும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் சொல்லுவார். இங்க யோவாவை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். வேணாம் சார், கர்த்தர் இப்பொழுது இருக்கிறத விட 100 மடங்கு ஜனங்களை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுவார். இது குற்றம் உண்டாகாதபடிக்கு நீங்க என்ன பண்ண வேணாம், என்ன வேண்டாம். அதுக்குன்னு எதையுமே என்ன கூடாது அப்படின்னு இல்லை. பைபிள்ல என்னாகமும் ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உடனே தப்பா புரிஞ்சிடக்கூடாது. என்னாகமும் ஒரு புஸ்தகம். என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய இது என்ன? ஒவ்வொரு கோத்திரத்திலையும்
எவ்வளவு அது கர்த்தரே செய்தார். ஆமென். இங்க தாவீது என்னதுக்காக எண்ணினாரு? அவருடைய பலன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, அதை பார்க்கிறதுக்காக என்றாரு. இது தேவனுக்கு பொல்லாப்பா இருக்கு. இது யார் தூண்டினது? சாத்தானே வரான். இங்க உட்கார்ந்து இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில போன வருஷத்துல சாத்தான் சில காரியங்களை ஏவி இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நம்முடைய அறியாமையோ சோம்பேறித்தனமோ நம்ம அதை செய்யாம விட்டுட்டோம். அல்லேலூயா, ஆமென். சில காரியங்களை சாத்தான் ஏவினானா அங்க உஷாரா இருங்க. அவன் ஏவுவான், கடைசியில முடிவு நமக்கு தான் பாதகமாய் திரும்பி விடும். சில காரியங்களை நம்ம ஏவி செய்யும் போது, சாத்தான் ஏவும் போது, ஆமென், தேவ ஊழியர்கள் எச்சரிப்பார்கள். சில நேரங்கள்ல தேவன் எச்சரிப்பார். தேவன் நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் மூலமாக எச்சரிப்பார். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருஷம். ஆமென். உங்களுக்கான சில வார்த்தைகள் வரும்போது, சில காரியங்கள் எனக்கு நியாயமா பட்டாலும், இந்த தேவ எச்சரிப்பு வரும்போது நான் அதை விட்டு விலகுறதற்கு நான் கவனமா இருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால். ஆமா, யோவாப் சொல்லியும் ராஜா வார்த்தை என்னாச்சா? மேலிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவாப் சொன்ன வார்த்தையை விட தாவீது வார்த்தை என்னவா இருந்துச்சு? சவுண்டா இருந்துச்சு. தாவீதின் வார்த்தை அதிகாரத்தோடு இருந்துச்சு. இங்க யோவாப் ஒண்ணும் பண்ண முடியல. சரி, ராஜா கட்டளைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, மீற முடியாதுன்னு போய் என்ன பண்றாரு, செய்யறாரு. கர்த்தர் காத் என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அது கர்த்தருடைய பார்வையில மிக பொல்லாப்பா இருந்தபடியினால. ஆமென். வாசிக்கலாம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தோடு பேசி, நீ தாவீதின் இடத்துக்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று. அப்படியே காத்து தாவீதின் இடத்து வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ, ஆப்ஷன் பி, உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அல்லேலூயா. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. ஆப்ஷன் ஏ 3 வருஷம் பஞ்சம். ஆப்ஷன் பி 3 மாசம் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறது. ஆப்ஷன் சி 3 நாள் கொள்ளை நோய். 3 வருஷம் 3 மாசம் 3 நாள். தாவீது ரொம்ப இந்த இடத்துல மனம் திரும்பிறாரு. அப்போ தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஆமென். கர்த்தர் கையில விழுறாரு. கர்த்தருடைய தேவதூதன் அந்த இஸ்ரவேலை சுத்தி வரும்போது அநேகர் மரித்து போடுகிறாங்க. 15வது வசனம். எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போதும் உன் கைய நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபுசேயனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அல்லேலூயா. ஒர்னானின் களத்தண்டையில தான் நிற்கிறான் கர்த்தருடைய தூதன். இப்ப பாருங்க 20வது வசனத்தை வாசிங்க. ஒர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு, ஒர்னானோ போரடி. நல்ல கவனிங்க, நான் சொன்னல, போரடிக்கிறவன் தேவனை காண்பான். அல்லேலூயா. போரடிக்கிறவனுக்கு தேவ தரிசனம் உண்டாகும். போரடிக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் விளங்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. போரடித்து கொண்டிருந்தான். தேவ தூதனை அவனும் பார்க்கறாங்க. ஆமென். 21வது வசனம். தாவீது ஒர்னான் இடத்தில் வந்தபோது ஒர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு தரை மட்டும் குனிந்து தாவீதை. 22வது வசனம். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று அதை பெரும் விலைக்கு கொடு. ஆமென். ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. நிலத்தை கொடு, அதுவும் எப்படி வேணும் எனக்கு நிலம்? பெரும் விலைக்கு வேணும். 23வது வசனம். ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வீராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும், விறகுகளுக்கு போரடிக்கிற உருளைகளும், போஜன பலிகைக்கு கோதுமையும் ஆகியவையும் கொடுக்கிறேன். அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடைய இலவசமா வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல்
அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்துக்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபைய, அந்த இடத்துல ஒரு பலிபீடம் பாருங்க. தேவதூதன் என்ன போர் அடிக்கிற இடத்துல தேவதூதன் நிக்கிறான். தாவீது அந்த இடத்த பெரும் தொகை கொடுத்து என்ன பண்றாரு, வாங்குறாரு. இதோட நிக்கலங்க. 22வது அதிகாரம் 1வது வசனத்துல வேதம் சொல்லுது, அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலம். அப்பவே டிக்ளேர் பண்றாரு, இந்த இடம் தான் கர்த்தருடைய ஆலயம் கட்ட வேண்டிய இடம். எனக்கு அன்பான தேவ சபையை, புரியுதா? ஓர்னான் போரடிக்கிறவனுடைய அந்த நிலத்தை தான் கர்த்தர் சாலமோன் கட்டின முதல் தேவாலயத்துக்கு இடமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஊழியம் செய்கிற உங்கள் சந்ததிகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அப்படி வர்த்திக்க பண்ணவர் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷம் போரடிக்கிறதற்கு ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. போரடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. ஆமென். ஏன்னா இந்த வருஷம் தேவ தரிசனங்கள், தேவ தூதனுடைய தரிசனங்களை நாம காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். லிட்டரலா கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். போரடிப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. புதிதாக்குறதுன்னா என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஆமா எல்லாம் புதிதாயின. என்ன அர்த்தம்? என் பேச்சு புதுசா மாறும், என்னுடைய ஆமென் சிந்தை புதுசா மாறும், என் தரிசனம் புதுசா மாறும், என் செயல்கள் புதுசா மாறும். இத்தனை வருஷம் நான் நடந்தது போல 2024 நான் இருந்தது போல இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் என் வாழ்வில் சகலவற்றையும் புதிதாக்குவாராக. அல்லேலூயா. ஆமென். போன வருஷ செய்தி அதுதானே கேட்டோம். பழையவைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விலக்க வேண்டும். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக பழையவைகளை விலக்குங்க. புதுசா உங்க வாழ்க்கையில வரணும்னா பழச விலக்க தான் வேணும். வேதம் சொல்லுகிறது, புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்தை சேர்க்காத. புதிய துருத்தில பழைய ரசத்தை என்ன பண்ணாதீங்க, வார்க்காதீர்கள். இன்னைக்கு பழையவைகளை எல்லாம் விலக்கி புதியதாக்கு. நீ ஆண்டவரிடத்தை கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் எங்களை புதிதாக்குங்க. அவர் சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். கர்த்தர் புதிதாக்குகிறார். எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் விலகட்டும். ரெண்டாவது சொன்ன, அவர் கூர்மையாக்குகிறார். அல்லேலூயா. கூர்மையாக்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்பன் பண்றார். ஆமென். பிரசங்கி 10:10 வாசிக்கிறோம், ஒரு இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கிற வசனத்தை வாசிங்க. இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கு, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க பண்ண வேண்டியதா இருக்குமே. தீட்டாம போனா நீங்க அதிகமான பலத்தை உபயோகிக்க வேண்டியதா இருக்குமே. ஷார்ப் பண்றதுன்னா என்ன? நீ பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல நல்ல ஊழியம் செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஏதோ ஆண்டவருக்காக ஆரம்ப நாட்கள்ல நான் ஊழியம் செஞ்சேன், கரங்களை உயர்த்தி காமிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய பேர் ஏன் இன்றைக்கு என்னால கொஞ்சம் ஊழியத்துல நம்ம என்ன உட்பட எல்லாத்தையுமே ஆமென், ஏன் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் தடுமாறுகிறோம், ஏன் ஊழியத்துல சில காரியங்களை நிறைவேற்ற முடியல அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நான் ஷார்பன் ஆகல. அல்லேலூயா. ஆரம்பத்துல இந்த புது கத்தி இருக்கு பாருங்க, இந்த புது கத்தி அப்படி வெட்டி தள்ளணும்ல. நீங்க காய்கறி அப்படி அந்த கேரட் மேல வச்சீங்கன்னா அந்த பக்கம் என்ன பண்ணிடும், அப்படியே டக்கு 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 டக்குன்னு வெட்டிடலாம். வெங்காயத்தெல்லாம் அழகா வெட்டிடலாம். இப்ப பாருங்க, கையை வெட்டினா கூட வெட்ட மாட்டேது கத்தி. சில தக்காளியை வெட்டுறதுக்கே அவ்வளோ பலத்தை யூஸ் பண்ணா கூட தக்காளி மேல ஒரு கோடு தான் விழுதே தவிர தக்காளி வெட்டின பாடு இல்லை. ஏன்? கத்தி மழுங்கலா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த ஷார்ப்னஸ், ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த கூர்மை தன்மை நிறைய ஊழியம் செஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், அது மழுங்கலாக்கி விட்டது. அது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது அது மழுங்கலாகும். ஆனா கர்த்தர் நம்மை மறுபடியும் கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை மறுபடியும் கூர்மையாக்க விரும்புகிறார்.
கூர்மையாக்குறதுனா என்ன? நீங்க இந்த கத்தி எடுத்துட்டு போய் கொஞ்சம் அந்த சாணம் பிடிக்கிறது அல்லது அந்த தீட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா கொஞ்சம் ரஸ்ட் எல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும், வெளியே போயிடும். சில ரஸ்ட் எல்லாம் வெளியாகி நல்லா ஷார்ப் ஆகும். அதை தீட்டணும், சில காரியங்கள்லாம் வெளியேறணும். எனக்கு அன்பான தேவ சபையே, கர்த்தருடைய சமூகத்துல இதுவரை காத்திராமல் இருப்போமான இந்த 2025 ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க அதிகமாய் தீட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. பயன்படுத்தணும்னு ஆமென் ஆசை தீட்டப்பட்டுச்சுன்னா நாம பயன்படுற விதமே மகிமையா இருக்கும். அல்லேலூயா. தீட்டப்படாமல் இருக்கிற எந்த ஒரு ஆமென் பொருளும் அது பயன்படுத்தினாலும் வேஸ்ட் தான், வெறுப்பு தான் வரும். நீங்க ஒரு மொக்க கத்தியை வச்சுட்டு நீங்க ஒரு வெங்காயத்தை அறியறதுக்கே உங்களுக்கு என்ன ஆயிடும்? வெறுத்துரும் வாழ்க்கை. இந்த சமையல்காரங்களாம் ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அப்படியே ஷார்ப்பா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அறிஞ்சிருவாங்க பாருங்க. இந்த கோடாரி மழுங்கலா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு வெட்டினாலும் அப்படியே தான் இருக்கும். பலன் மட்டும் தான் உபயோகம். அப்படியே இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மரத்தை தான் வெட்ட முடியும். ஆனா கூர்மையா இருந்துச்சுன்னா அதிக காரியங்களை செய்ய முடியும். எனக்கு அன்பான தேவ சபையே, இந்த வருஷம் நான் பயன்படணும் என்பதை விட இந்த வருஷம் நான் கூர்மையாக்கப்படணும். அல்லேலூயா. கூர்மையாக்குகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவரே கூர்மையாக்கி அவரே பயன்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ சபையை, மோசேவினுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பழையதாகி வாக்கிலே வல்லவன் எனப்பட்டவன் இப்ப சொல்றான் நான் வாக்கிலே வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை வந்துடுச்சு. கூர்மைனா கூர்மை இல்லை, இப்போ அவ்வளவு மொக்க, அவ்வளவு மழுங்கல். என்ன மழுங்கல் சொல்றாரு? நான் ஐயா என் சரீரம் கூட இல்லை, என் நாக்கு கூட என்னவா மாறிடுச்சு? மந்தமா மாறிடுச்சு. மந்த நாவு, எனக்கு வார்த்தையே சரியா வராது, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா அந்த மோசேவைதான் கர்த்தர் புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றி 430 வருஷம் அடிமைதனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியுமானால் அந்த யெகோவா தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கூர்மையாக்கப்பட அதிகாலையில நல்ல கர்த்தர் சமூகத்துல உட்காரு. தினந்தோறும் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். தினந்தோறும் ஆமென். 1ஆம் தேதியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்க இந்த வருஷத்தையும் ஒரு வருஷமா அப்படியே போலாம். கர்த்தர் உங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். எந்திரமாக்குவேன்னு சொல்றாரு. எந்திரம், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வேலையை கனகச்சிதமா, அன்றைக்கெல்லாம் அறுவடைக்கு போனோம்னா காலையில இறங்குவாங்க, இறங்கி அவங்க முடிக்கிறதுக்கு சாயந்தரம். சில பெரிய நிலமா இருந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் கூட என்ன பண்ணும் ஆகும். இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரு 1 ஹவர்ல 1 ஏக்கர் என்ன பண்ணிடுது, முடிச்சு கொடுத்துருது. அது கூட இல்லை, அன்னைக்கெல்லாம் அறுவடை செஞ்சா எடுத்துட்டு வந்து ரோட்ல வச்சு அந்த பதரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போர் அடிச்சு அந்த தாள்ல இருந்து கதிரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிச்செடுச்சு இவ்வளவு நடக்கணும், இவ்வளவு ப்ராசஸ் நடக்கணும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் எந்திரங்களை, ஆமா கர்த்தர் சில காரியங்களை பாருங்க எல்லாம் அட்வான்ஸா இருக்கும்போது தேவனும் சபையில சில அட்வான்ஸான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ரொம்ப நேரம் ப்ராசஸ்லாம் இல்லைங்க. இந்த வருஷம் அநேகரை ரட்சிக்கப்படும்படிக்கு, அநேகர் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை எந்திரமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பெரிய காரியம், ரொம்ப ப்ராசஸ் வந்து 7 வாரம் அமாவாசைக்கு வந்து 7 நாள் வெள்ளிக்கிழமை வந்து அப்படிலாம் இல்லை. ஒரே நாள் கர்த்தர் தொடுவாரு, சபையில கொண்டு வந்து அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அல்லேலூயா. கர்த்தர் எந்திரமாய் மாற்றுவார். ஆமென். எந்திரமா மாற்றுவார். புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுவார். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா. அதை தான் நான் முன்னாடி சொன்னேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க மலையை போல பார்த்தீங்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாம் உங்க காலின் கீழே கர்த்தர் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமென். குன்றுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? வேர்க்கலை தோலை ஊதுற மாதிரி பதருக்கு ஒப்பாக ஊதி போடுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லியே கர்த்தர் நீக்க போகிறார். ஆமென். லிட்ரலா. ஆமென். நல்ல இப்ப வேணாம், வீட்டில் போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஒரு தீர்க்கதரிசன ஆக்ட். ஆண்டவரே இந்த வருஷம் நான் மலைகளை மிதிக்கணும், குன்றுகளை
ஊதி போட்டுடணும். ஹல்லேலூயா. அது ஊதி போட்டுடணும். வியாதியை ஊதி போட்டுடணும். ஆமென். வறுமையை ஊதி போட்டுடணும். தரித்திரத்தை ஊதி போட்டுடணும். பாவத்தை ஊதி போட்டுடணும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? ஆமென். கர்த்தர் என்னை புதிதாக்கினார், கூர்மையாக்கினார், யந்திரமாக்கினார். இப்போ நான் ஊதுறா குன்றுகள் பதரை போல ஆமென் மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ சபையே, இதுவரை காணாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே எழும்பி நின்று, என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை பாட்டு தெரியும்ல, படைக்கிறேன் ஒரு உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஏதோ பாட்டு எனக்கு தெரியும்ன்றதுனால பாட வேணாம். ஒரு விசை நாங்கள் மறுபடியும் எங்களை பலிபீடத்தின் மேல வைக்கிறோம்ப்பா. எங்களை புதிதாக்குங்க அப்பா, கூர்மையாக்குங்க, யந்திரமா மாத்துங்க. இதுவரை இல்லாத ஒரு ஊழியம், ஹல்லேலூயா, இதுவரை இல்லாத ஒரு ஊழியத்தை இந்த ஆலயத்துல நாங்க காண கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும் இந்த பாட்டுல? உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்,
என்னை தருகிறேன் தருகிறேன், உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளின் வார்த்தையின்படியே இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை கர்த்தர் இந்த 2025 போரடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. போரடிக்கிறவனுக்கு தேவ தரிசனம் உண்டாவதாக. போரடிக்கிறவன வாழ்க்கையில பராக்கிரமசாலியாய் மாற்றுவீராக. ஆண்டவர், புதிதாக்குங்க, கூர்மையாக்குங்க, எந்திரமாக்குங்க. நாங்கள் மலைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விட கிருபை தாங்க. எங்களை சபையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.